வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து நாகப்பட்டினத்தில் மீன் எப்போ வந்தால் வாங்கலான்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதிகாலை வந்து ஒரு 2:30 மணி அளவில் வந்து இங்கே மீன் ஏலத்தை வந்து விட ஆரம்பிச்சிருவாங்க மீனை. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து எந்தெந்த மீன் வேணுமோ நிறைய விதவிதமான மீன் எல்லாமே இருக்கும். ஏலத்தில் எடுத்திங்கன்னா அதாவது நைட்டில் வந்து எடுத்தோம்னா ரேட்டு ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். பொழுது விடிஞ்சோன்னு எடுத்தோம்னா ரேட்டு கூட தான் போகும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய மீன் வர டைமே வந்து நைட்டில் தான் கரெக்டாக 2:30 மணி அளவில் தான் ஏலம் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய மீன் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மீன் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் போகும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வியாபாரி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால தான் மீன் எப்பொழுதுமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோவில் ஒரு ரேட்டு சொல்கிறோம், மறுபடியும் மாற்றி சொல்கிறீங்கன்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. நம்ம மாற்றி சொல்லுங்கிற அவசியமும் கிடையாது. ரேட்டோட சூழ்நிலைகள் எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா இப்போ 2 மணி 2:30 மணி அளவில் வந்து மீன் வந்து நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆகிறத பார்த்துட்டு கொஞ்சம் ரேட்டு வந்து கூட போகும். யாருமே வாங்க வரலைங்கிறப்ப குறையும். அதுக்கப்புறம் சுத்தமாக யாரும் வாங்க வரலன்னா ரேட்டு குறையும். இல்லை எல்லா மீனும் படப்படன்னு விற்கிதுன்னா அதை வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த போட்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்தால் கூட எடுக்கலாம். எடுத்ததை என்ன பண்ணுவாங்க, வாங்கி வச்சுட்டு அவங்க ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. இதுதான் வந்து ரேட்டு வந்து அப்போக்கப்போ ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம். நிறைய போட்டு அதாவது நிறைய படகுகள் நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்தாலுமே ரேட்டு குறைஞ்சிரும். போயிட்டு மீன் இல்லாமல் கொஞ்சம் மீன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபரை பொறுத்தளவுக்கு மீன் என்கிட்ட வாங்கி வைக்கும் போது நான் சொல்லிடுவேன் களத்தோட சூழ்நிலை இன்றைக்கி இந்த ரேட்டு போகுது. நான் மேக்ஸிமம் எப்படி எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட நீங்கள் மீன் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நான் எடுக்கும் போது உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணுவேன். நீங்கள் ஃபோனை எடுத்து பேசுனீங்கன்னா இன்னும் ரேட்டு போகுது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் எடுப்பேன். இல்லை வேணான்னா நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா களத்துக்கு வந்து பார்த்தா தான் சூழ்நிலைகள் எல்லாமே தெரியும். அதுமாரி ரொம்ப பேர் என் கூடயும் வந்து பார்த்துருக்காங்க. ஆமாண்ணா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது, வீடியோவில் ஒரு ரேட்டு சொல்லிடுறீங்க, இங்கே வந்தால் மாறி இப்படி தானே இருக்குது, காரணம் வந்து அப்போக்கப்போ சூழல் தானே காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. என்னால் நிறைய பேருக்கு எடுத்து கொடுக்க முடியுது, நிறைய பேருக்கு எடுத்து கொடுக்க முடியல. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா சில பேர் கேட்குறப்ப மீன் கம்மியாக இருக்கும், சில பேர் கேட்குறப்ப மீன் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம அவங்களால சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு 10-20 முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, 50, 100, 150 அந்த மாதிரி ரேட்டு கூட இருக்கிறப்ப நம்மளை எங்கே தவறாக நினச்சிருவாங்களான்ட்டு ரொம்ப பேருக்கு எடுத்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ பார்த்திங்கன்னா மீன் ரேட்டு கம்மி தான், ஒன்றும் கூடனா இல்லை, ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் போய்ட்டுருக்கு. யாருக்காக இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய நம்பர் கூட பூரா கால் பண்ணுங்கள். அதேமாதிரி என்ன ரேட்டுக்கு போதோ அந்த ரேட்டுக்கு நான் எடுத்து கொடுத்துட்றேன். இறால் தான் ஒரு ஊருக்கு அனுப்புகிறோம். இறாலை வந்து அவங்க வீட்டு கல்யாண விசேஷத்துக்கு கேட்டிருக்குறாங்க. நம்ம இறாலை காலையிலே வந்து ஒரு 2 நெட்டு அதாவது ஒரு 30 கிலோ இருக்கும் இறால் வாங்கி கொடுத்தாச்சு. வாங்கி கொடுத்து அதை எல்லாமே ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன வாங்க வந்திருக்கோம்னா ஐஸ் வாங்க வந்திருக்கோம். ஐஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு தான் வந்து தர்மக்கோல் பாக்ஸில் வச்சு பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 நாள் வரைக்கும் இந்த பாக்ஸில் நம்ம அனுப்பினோம்னா பாக்ஸ் எதுவும் ஓட்டை இல்லாமல் இருந்துச்சுன்னா 2 நாள் வரைக்கும் என்ன ஊருக்கு வேணாலும் நம்ம அனுப்பிடலாம், இது தாங்கும். இப்போ நம்ம வந்து இறாலெல்லாம் அதை சுத்தம் பண்ண இறாலை வந்து பேக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி யாருக்காச்சும் வேணும்னா உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு மெயினாக அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். இந்த வீட்டு விசேஷம் அந்த மாதிரி இருந்தால் உள்ள ரேட் என்ன ரேட்டோ அது, அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வேணுமோ அதையும் நம்ம சுத்தம் பண்ணி கொடுத்துர்லாம். உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துர்லாம். இல்லை நாங்களே எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறோம், நீங்கள் சும்மா அனுப்புனீங்கன்னா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம அப்படியுமே வாங்கி அனுப்பிடலாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ வந்து இறாலை வாங்கி எல்லாம் சுத்தம் பண்ணதுக்கு ஒரு 13 கிலோ தான் இந்த இறால் தேர்ந்துச்சு. அதான் எட்டி போதும். இங்கே தான் இதுதான் உனக்கு யாரு மீன் இது யாரு மீன் ஜாமரி, இது யாரு மீன்? நம்ம மீனா ஐஸ் ஈஸு படமா கருவாடு மாதிரி வச்சிருக்கீங்க மீன். போங்க ஆமாம் போங்க. நவுத்திக்கிறீங்களா?
மீன் கிடைக்காம இருந்து அனுப்பாம விட்டோம். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா மீன் அதிகமாகவே கிடைக்கும், உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்போம் நாங்கள். நம்மள இப்போ பார்த்தீங்கன்னா இறால் தான் அனுப்புகிறோம். இந்த டோர்கள் திறந்துட்டு வச்சாச்சு. இப்போ கருவாடும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன கருவாடு வேணுனாலும் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து என்னென்ன கருவாடு இருக்கோ எல்லாத்தையும் வாட்ஸ்அப் அனுப்புவேன். அப்புறம் ரேட்டு கூட சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் எனக்கு வந்து ஓகே அனுப்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நம்ம வந்து நீங்கள் அட்ரஸ் அனுப்புனதுக்கப்புறம் நம்ம அன்றைக்கி நைட்டே நம்ம அனுப்ப ஆரம்பிச்சிடும். தமிழ்நாட்டில் அளவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மறுநாள் ஒரு மதியம் ஒரு 12 மணி அளவில் வந்துடும். இல்லை அதிகபட்சம் ஈவினிங் கிடச்சிரும். இல்லை நான் வெளி ஸ்டேட்லேருந்து ஆர்டர் பண்ணுறேன்னா ஒரு 2 நாள் ஆகும். பணத்தை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து நம்மளோட கருவாடு உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் பணம் போட்டிங்கன்னா போதும். நம்ம வந்து ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப தரமான முறையில் நம்மளே கருவாடை ரெடி பண்ணி எல்லா ஊருக்குமே அனுப்பிட்டுருக்கோம். வெளிநாட்டுக்கு கூட அனுப்பிட்டுருக்கோம். நம்மளோட கடை பேர் பார்த்திங்கன்னா ஆர்எஸ் கருவாடு. நம்ம பேக்கிங்னால் இப்படி தான் பண்ணி நீட்டாக, அதாவது உங்கள் கைக்கு வர வரைக்கும் கருவாடு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வந்து சேர்ந்துடும். நீங்கள் அதை பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டியதில்லை. எனக்கு ஒரே கால் பண்ணிங்கன்னா என்கிட்ட இருக்கிற கருவாடு எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி. நாகூரில் ஹோட்டல் வச்சுருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நாகூரோ இல்லை வேளாங்கண்ணி பகுதிக்கு வந்தீங்கன்னா நம்மளோட ஹோட்டல் வந்து நாகூரில் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இல்லை முத நாளே நான் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மீன் பிடிக்கும், என்ன இறால் பிடிக்கும், இந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்தால் அதை நம்ம அப்படியே உங்களுக்குன்னே போய்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்து அதையுமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்தலாம். இதான் நம்ம ஹோட்டல் நேமு, நாகூர் ஆண்டவர் மெஸ். அப்புறம் நம்ம நம்பர் இருக்குது, மறந்துடாமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா ஷேரிங் பண்ணுங்கள். நாகூர் நாகப்பட்டினத்தில் உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவியை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு செஞ்சு தரேன்.